வணக்கம். இன்றைக்கி தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் தொட்டிலே நான் தூதுவளை வச்சுருக்கேன். 2-3 தொட்டியில் இது மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் முள் இருக்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்தளவுக்கு தூதுவளை எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பேர் இந்த ரசத்தை சாப்பிடலாம். சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இது இந்த மாதிரி முள்ளாக இருக்கும். அந்த இலையில் முள் நிறைய இருக்கும். பின்னால் முள் இருக்கும் இலை பின்னால். இதை அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு இலையை கட் பண்ணி நம்ம ரசம் செய்யும்போது இதை நம்ம வழக்கமாக வைக்கிற ரசம்தான், ஆனால் அந்த தூதுவளையை அதோடு சேர்த்துக்கலாம். ரசம் வைக்கும்போது பார்ப்போம். இதே மாதிரி எல்லா இலைகளையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தூதுவளையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவு தூதுவளை இருக்குது. இது வழக்கமாக வைக்கிற ரசம்தான். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முக்கியமாக பருப்பு தண்ணி தேவைப்படும். நீங்கள் சாம்பார் வைக்கும்போதோ பருப்பு வைக்கும்போதோ கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது புளியை கரைச்சாச்சு. தக்காளியை மிக்சியில் லேசாக ஒரு அடி அடித்து சேர்க்க போகிறோம். ரசம் வைக்கும்போது பார்ப்போம். ரசத்துக்கு தூதுவளை கீரையை கொஞ்சம் நம்ம நல்லா வெறும் சட்டிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கீரை கொஞ்சம் தண்ணி விடும். இதை வதக்கி நம்ம ரசத்தோடு சேர்த்தோம்னா இதனோட சாறு நல்லா ரசம் சீக்கிரம் கொதிச்சிரும். இதை நம்ம கொஞ்சம் வதக்கி போடும்போது இதனோட எசன்ஸ் நல்லா ரசத்தில் இறங்கி இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ரசத்தை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தல். நம்ம கீரையை ஏற்கனவே கொஞ்சம் வதக்கிட்டோம். இருந்தாலும் இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியில் தக்காளியும் மிக்சியில் லேசாக ஒரு அடி அடித்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி இலை எல்லாம் சேர்த்து மிக்சியில் தட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரசப்பொடி நீங்கள் எந்த ரசப்பொடி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு இறக்கும்போது போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி கொதி வந்தோடனே பருப்பு தண்ணி ஊற்றிட்டு இறக்கும்போது பாத்திரத்தில் உப்பை போட்டு ரசத்தை அதில் ஊற்றிடலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கிண்ணத்துக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது 4-5 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் இருக்கும். ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளே ரசத்தை ஊற்றிடலாம். தூதுவளை ரசம்
உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மழை நேரத்தில் சளி காய்ச்சல் இருந்தால் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். தூதுவளை கீரை இப்போ எங்கேயுமே கிடைக்கிது, எல்லா இடங்கள்லையும் மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. இது வந்து கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்கேன், 4-5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அது சூப் மாதிரி கூட 11 மணிக்கு குடிச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.